ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். கடவுள் நமக்கு எதுக்கு சோதனை கொடுக்குறாரு, அந்த சோதனையிலிருந்து நம்ம எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு பதிவு ஷேர் பண்ண போறேன். கப்பல் ஒன்று கடல்ல போயிட்டு இருக்கும்போது பெரும் புயல் வந்து இந்த கப்பல் வந்து அந்த புயல்ல வந்து சிக்கி மூழ்கிரும். அப்போ அதில் இருந்த ஒருத்தர் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அருகில் உள்ள தீவுல அவன் கரை சேர்ந்திருப்பாரு. இறைவா, இங்கிருந்து எப்படியாவது என்ன தப்பிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆள் அரவமற்ற அந்த தீவுல எத்தனை நாள் தான் நான் இருப்பேன், என் மனைவி மக்களை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கண்ணீர் விட்டு பிரார்த்தனையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. எந்த உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்படியே சில நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தன்னை காத்துக்கொள்ள தீவுல கிடைச்ச பொருட்கள் மற்றும் கப்பல்ல உடைஞ்ச பாகங்கள் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சிறிய குடிசை மாதிரி ஒண்ண கட்டினாங்க. அதுல கரை ஒதுங்கிய கப்பலில் இருந்த தனது பொருட்கள் மற்றும் உடைமைகள் சிலவற்றை மட்டும் பத்திரப்படுத்தி தங்கியும் வந்தாங்க. அப்போ இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் வந்து இப்படியே போச்சு. இவன் பிரார்த்தனையை மட்டும் அவர் வந்து விடவே இல்லை. கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு நிச்சயம் உதவுவாரு என்ற தன்னை நம்பிக்கையோடு ஏற்றிக்கொண்டார். ஒரு நாள் இரவு உணவு தேடுவதற்காக வெளியே போயிருப்பாங்க. அப்போ வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு காட்சி வந்து அவரை ரொம்ப திடுக்கிட வச்சது. பட்ட காலிலே படும் என்பது போல எது நடக்க கூடாதோ அது நடந்து விட்டது. அப்படின்னா அவர் தங்குவதற்கென்று இருந்த ஒரே ஒரு குடிசையும் வானுயர எழும்பிய புகையுடன் தீப்பிடித்து எரிஞ்சிட்டு இருக்கும். குடிசைக்குள்ள இருக்கிற உடைமைகள் அனைத்துமே தீக்கரையாய் போயிருச்சு. அதை பார்த்த அவரு அலறி ரொம்ப துடிச்சு போயிடுவாரு. எல்லாம் போய்விட்டது, இவனிடம் இருந்த மிச்சம் சொச்ச பொருட்களும் அதுல போயிரும். இறைவா, என்னை காப்பாற்றும்படிதானே உன்கிட்ட மன்றாடின, நீ என்னன்னா இருப்பவற்றை எல்லாத்தையுமே இப்படி என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட, இதுதான் உன் நீதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுவாங்க. அப்போது ஒரு கப்பலின் பெரும் ஹாரன் சப்தம் வந்து அங்க வந்து கேட்கும். இவர் இந்த தீவை நோக்கி அது வந்துட்டு இருக்கும். இவரை பார்த்து அந்த கப்பல் வந்து வந்துட்டு இருக்கும். அப்பாடா, நல்ல வேளை ஒரு வழியா இங்கிருந்து தப்பிச்சோம் அப்படின்னு நினைப்பாரு. யாரோ நம்ம காப்பாத்த வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகத்துல துள்ளி குதிச்சிட்டு இருப்பாரு. கப்பல்ல சிப்பந்திகள் அவனை லைஃப் போட்டில் வந்து அழைச்சிட்டு போவாங்க. தான் இங்கே தனியாக தீவுல மாட்டிக்கொண்டிருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து அவங்க கிட்ட இவர் கேட்பாரு. தீவுல ஏதோ பற்றி எரிந்து புகை எழும்பியதை நாங்க பார்த்தோம். யாரோ தீவுல கரை ஒதுங்கி காப்பாற்ற வேண்டி சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு அவங்க வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது இவனுக்கு குடிசை எரிந்ததற்கான காரணம் அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருப்பாங்க. இந்த வழியில் கப்பல் பெரும்பாலும் வருவதே மிக மிக அரிதான நிலையில இருக்கும்போது குடிசை மட்டும் தீப்பிடிச்சு எரியல அப்படின்னா தன் நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு அது புரிஞ்சது. அவசரப்பட்டு இறைவனை நித்தித்ததை நினைத்து ரொம்ப வெட்கப்படுவாங்க. வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில் நாமும் இப்படித்தான் இறைவனை அவசரப்பட்டு தவறாக எடை போட்டு விடுகிறோம். ஒரு சில நேரங்களில் நம்மை காக்கவே இறைவன் ஒவ்வொரு கணமும் காத்திருக்கிறான். அவன் தரும் சோதனைகள் அனைத்தும் நம்மை வேறொரு மிக பெரிய ஆபத்தில் இருந்து காக்கவே. சோதனை மேல் சோதனை என்றால் இறைவனின் அருட்பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது என்றே அர்த்தம். எப்பவுமே நமக்கு கடவுள் கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நம்ம கஷ்டத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கடவுளை வந்து திட்டக்கூடாது. நம்மளும் சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது. நமக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் போதுதான் கடவுள் நம்ம கூடயே இருப்பாராம். அதனால நாம நம்பிக்கையோட எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம நம்பிக்கை குறையாம கடவுளை வந்து நாம பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.